தமிழக அரசியல்ல ஒரு கட்சி தலைவராக இருந்தீங்க, சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை பார்த்துருக்கீங்க. 4 கால திமுக அரசோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? செயல்பாடுகள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தொடர்ந்து அவங்க வந்து மத்திய அரசோட குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிற மட்டும் தான் அவங்களுடைய செயல்பாடாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நிதி வரல என்ற ஒரே ஒரு கருத்தை வந்து அவர்கள் மட்டும் இல்லை பிறரும் சொல்லுகின்ற அளவுக்கு அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க பார்த்தா அவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அந்த டெவலப்மெண்ட்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நிதி உதவிதான் நடந்திருக்கிற என்பதை தெல்ல தெளிவாக்கி சுமூகமான உறவை வைத்துக் கொண்டால் மேலும் தமிழகம் பல வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? சட்டம் ஒழுங்கு வந்து நம்ம பெரிய கலவரங்கள் அப்படிலாம் நடக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இது என்னவோ தெரியல, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பல இடங்களில் வந்து பல கொலைகள் நடந்திருக்கு. ஆம்ஸ்டாங் கொலைகள் இருந்து பல கொலைகள் நடந்திருக்கு. அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன தகவல் வருது, எதை முன்னிட்டு நடக்குது. அதாவது காவல்துறை வந்து 1,00,000 பேருக்கு மேலே இருந்தால் கூட எல்லா வீட்டுக்கும் என்னென்ன நடக்குது, எந்த தேர்தல் நடக்குது கண்காணிக்க முடியாது. இப்போ என்ன ஏதுவாக வந்து இப்போ கேமரா எல்லாத்தையும் பதிக்கப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கிரைம் டிடெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா சிறந்த ஒரு காவல்துறை தான் மட்டும் இருக்கு தமிழகத்தை வந்து நான் பலமுறை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த கொலைகள் நடப்பதை தடுப்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு இது என்னன்னா நம்ம வந்து சமூகம் மாறிடுச்சா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. ஆனால் இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்து அதை கண்காணிப்பதற்கு யார் யார் வந்து ஐடென்டிஃபைட் கிரைம் ரெகுலராக கிரைம் பண்ணக்கூடிய ஒரு கேங்காக இருக்கலாம், ஒரு மனிதனாக இருக்கலாம், இவங்க ஓரளவுக்கு இவங்க மேலே த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சு செயல்பட்டாங்கன்னா அந்த கிரைம் ரேட் குறையலாம்னு நான் நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு சார் கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க? இல்லை, இப்போ வந்து நான் வந்து மாநில தலைவர் கிடையாது. மாநில தலைவர் நாகேந்திர அவர்கள் அவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு இப்போ இந்த மீட்டிங் நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்ச பிறகு சென்னையில் வந்து தொடர்ந்து வந்து முன்னணி தலைவர்களும் பொருளாளர்கள் எல்லா நிர்வாகிகளை வச்சு ஒரு கூட்டம் போடுறதா சொல்லியிருக்காங்க. அதில் பலரின் கருத்துக்கள் கேட்கப்படும். அந்த கருத்துக்கள் கேட்ட பிறகு அந்த கருத்தை மேற்கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய மக்கள் சொல்லி நயனார் அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்குவாங்க. முருகர் மாநாடு அரசியல் மாநாடுன்ற மாதிரி சமூகத்தில் எல்லாமே ஒரு கேள்வி. அதாவது ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏதோ ஒன்றை நாம் சொல்ல மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு முற்படும் போது அது வந்து தீவிரம் என்று நினைத்து விடுகிறார்கள். இறைபக்தியே இல்லாமல் நம்ம குழந்தைய வளர்த்துட்டு இருந்தோம்னா இறைபக்தியை ஊட்டும் போது என்னப்பா திடீர்னு சாமி கும்பிட சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அது என்னன்னு சொல்றது நான். அதே மாதிரி இது வந்து பெரும்பான்மையான வந்து இந்துக்கள் இருக்கிற நாடாக இருந்தால் கூட நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா சில வித்தை நாம் மறந்து விட்டோம் என்று சொல்லி இதை நாம் செய்யவில்லை என்று சொல்வது வந்து தவறாயிடுமான்றது எனக்கு புரியல. இப்போ என் குழந்தைய வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா சாமி கும்பிட வைக்கிறது தப்பா? நான் சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் அது. இல்லை வேகமாக துரிதமாக வேகமாக பயணித்துக் கொண்டது உலகத்தில் வந்து சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்டு போகிறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கு இப்போ. ஸோ நாம் இந்த பழக்கத்தை ஏன் வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வது தவறா என்பது எனக்கு புரியவில்லை. அது சொல்றது வந்து தீவிரம் நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து அது பாசிசம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கிடையாது. ஒன்று இருக்கிறது சொன்னால் அதை வலியுறுத்தி சொல்வது தவறில்லை நினைப்பவனா. நான் ஒரு முறை வந்து நான் கிரிக்கெட் வந்து இந்த மகனுக்கு வந்து சொல்லித் தரதுக்காக நான் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு நல்ல கோச் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்டேஷன் மூலியமாக என் சன்னண்டா வந்து கிரிக்கெட் ரேங்கில் போனேன். அந்த கேட்டது நீங்கள் வந்து ஷாக்காக இருந்துச்சு எனக்கே. என் பையன் வேகமாக வந்தான் வெளியே. இந்த கோச் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு, என்ன எதுக்கு பார்க்கணும், ஒன்று தானே பார்க்கணும், இல்லை உங்களை கூப்பிட்றாரு. என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு வேதங்கள் தெரியுமா? வேதம் இருக்குது தெரியும் அப்படின்னா. இல்லை வேதம் படிச்சிருக்கீங்க? இல்லை என்ன. அப்போ பையனுக்கு நான் சொல்லி தர மாட்டேன். அப்போ அவரை நான் என்ன சொல்றது? அப்போ அவர் வந்து ஹிந்து என்று சொன்னால் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் நினைத்த ஒருவராக அவர் இருக்கார். அவரை நான் என்னன்னு சொல்றது? அப்போ என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க, நான் கேட்க முடியுமா? அவர் அப்படி இருக்காரு. அவர் அது உறுதியாக இப்படி இருக்கணும். நீங்க இந்துன்னு சொல்றீங்க, ஏன் படிக்கலன்னு கேட்கிறாரு. என்ன எங்க அப்பா எனக்கு சொல்லி தரல, எங்க அப்பா அவங்க அப்பா சொல்லி தரல. So we have not learned it. So now if somebody wants to teach you, you don't want to learn, அதை தீவிரமா வந்து உள்ள திணிக்கிறாங்கன்னு சொன்னா அது தவறு நான் நினைக்கிறேன். அது எப்படி பாக்குறதுன்னு தெரியல சார். அது பாக்குறது வந்து 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் பார்க்க முடியும். நான் போட்டியிடுறேன் இல்லையான்னு சொல்லி எங்க தலைமையை முடிவெடுத்து சொன்ன பிறகு அந்த முடிவு எடுக்கிறேன். அதிமுக தோல்ல ஏறி பாஜக சவாரி செய்து அது வந்து பாதிப்பு வந்து அதிமுக தான் மற்றவங்க சொல்றதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. நாங்க வந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு வியூகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வியூகத்தில் சிறப்பாக பயணித்து அந்த கூட்டணி வந்து வலுவாக இருந்து அதை வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது மற்றவர்கள் கருத்துக்களை கேட்டுட்டு தான் போயிட்டு இருக்கும்போது பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு உள்வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது. என்னுடைய செயல்பாட்டை நான் 234 தொகுதியில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்லிடுறேன். இப்ப நான் சொல்லிடுறேன் 234 தொகுதியில் ஜெயிக்கலாம் நான் சொல்றேன். நான் கூட அன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 40 என்ற கோஷத்தை உருவாக்கி தந்ததே நான் தான். அப்ப 40 என்பது வெற்றியாச்சு. இப்ப நான் சொல்ல 234 என்று நான் சொல்றேன்.
அப்படி சொல்லிட்டு போகணும், எல்லாரும் சொல்லிக்க வேண்டியது.